ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார், நம்முடைய விளக்கை ஏற்றுவார், இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய வாழ்வில் பல்வேறு விதமான இருள் காணப்படுகிறதா? நம்மை பார்த்து இந்த ஆண்டவர் சொல்கிறார், உன் விளக்கை ஏற்றுவேன் என்று. இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். இருள் சூழ்ந்த பகுதியில் நம்மால் நடக்க முடியாது, நமக்கு அங்கே எதுவும் தெரியாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் என்கிற போராட்டங்கள், இருள் என்கிற கடன் பாரங்கள், இருள் என்கிற நோய்கள், இருள் என்கிற மன போராட்டங்கள், இப்படியாக பலவிதமான இருளில் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த இருளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். நம்முடைய வாழ்வில் இந்த இருளிலிருந்து நாம் வெளிவர வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். கட்டளைகளை கைக்கொண்டு அதன்படி நம் வாழ்வில் நடக்க வேண்டும். முதலாக ஆண்டவர் இந்த உலகை படைக்கும்போது இருள் நல்லதல்ல என்று வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஏனென்றால் இருளில் மக்களால் இருக்க முடியாது என்பதை அறிந்து ஆண்டவர் அப்போதே வெளிச்சத்தை உண்டாக்கினார். அதே போல் நம்முடைய வாழ்வில் இந்த இருள் நம்மை விட்டு அகல வேண்டும். ஆகவே நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றி, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி, அவரை பார்த்து நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்வில் எப்பேற்பட்ட இருள் காணப்பட்டாலும் அதிலிருந்து நம்மை காத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.